பனிப்பாறைகள் சூழ்ந்த ஆர்டிக் பெருங்கடலின் ஆழத்துல ஒரு புதிய உலகத்தை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருப்போம். கிரீன்லாந்து கடலுக்கடியில 3.6 கிலோமீட்டர் ஆழத்துல ரிமோட்லி ஆப்ரேட்டட் வெஹிக்கிள் மூலம் சயின்டிஸ்ட் மற்றும் ரிசர்ச்சர்ஸ் இப்ப ரீசெண்டா மீத்தேன் ஸ்னோ மவுண்ட் மீத்தேன் பனி மலைகளை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மீத்தேன் பனி மலைகள், இந்த மீத்தேன் ஸ்னோ மவுண்ட் எப்படி உருவாயிருக்கு அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூமியின் உட்புறத்திலிருந்து வெளியேறக்கூடிய மீத்தேன் கேஸ், அதாவது எர்த்தோட இன்டீரியர்ல இருந்து எஸ்கேப் ஆகக்கூடிய மீத்தேன் கேஸ் கடலின் கடும் குளிரால் ஃப்ரீஸ் ஆகுது, பனிக்கட்டியா மாறுது. இதுதான் மீத்தேன் பனிமலை, இதுதான் மீத்தேன் ஸ்னோ மவுண்ட். இந்த இடத்துல சூரிய ஒளியை நுழைய முடியாது. இந்த இடத்துல இருக்கக்கூடிய உயிரினங்கள், இந்த இடத்துல இருக்கக்கூடிய கிரியேச்சர் சூரிய ஒளிக்கு பதிலாக, சன்லைட்டுக்கு பதிலாக பூமியின் உட்புறத்திலிருந்து வெளியேறக்கூடிய, பூமியிலிருந்து லீக் ஆகக்கூடிய மீத்தேன் கேஸை உணவாக கொண்டு ஆற்றல் பெறுது. இந்த மீத்தேன் ஸ்னோ மவுண்ட், இந்த மீத்தேன் பனி மலைகள்ல இருக்கக்கூடிய கிரியேச்சர் கடலின் அதிகமான பிரஷர் மற்றும் ஃப்ரீசிங் கோல்ட தாங்கும் வகையில தங்களோட பாடி ஸ்ட்ரக்சரை மாற்றி அமைச்சிருக்காங்க. சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. இந்த மீத்தேன் ஸ்னோ மவுண்ட், இந்த மீத்தேன் பனி மலையை கடலுக்கடியில இருக்கக்கூடிய புதிய உலகம்